அனைவருக்கும் ஸ்கை யோகா கனடா மன்றத்தின் சார்பாக வாழ்க வளமுடன். இறைவெளியிலிருந்து மனித மனம் வரையிலான பிரம்ம நிலையின் சரித்திரத்தை உணர்ந்து நிறைவு பெறும் அறிவே பிரம்ம ஞானமாகும். அந்த பிரம்ம ஞானத்தை, மனித பிரவியின் முழுமை பேறான பிரம்ம ஞானத்தை அடைந்து உய்ய வேண்டும் என்ற ஆர்வமுடன் வேதாத்திரியத்தை புரிந்து கொள்ள விரும்பி கனடா ஸ்கை யோகா மன்றத்தின் வாராந்திர நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவரையும் ஸ்கை கனடா யோகா மன்றம் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வணங்கி வரவேற்கிறது. வாழ்க வளமுடன். சிறப்பு சிந்தனை உரை. ஞானக்களஞ்சியம், கவிகளும் விளக்கமும். வழமை போல் எமக்கு இதை வழங்க இருக்கிறார் முதுநிலை பேராசிரியர் பழனிசாமி ஐயா அவர்கள். பொதுவாக ஒருவரை வரவேற்பதென்றால், ஒரு பொக்கே என்று எடுத்துக்கொள்ளுங்களேன், அவர்களுக்கு பிடித்த ஒரு பொக்கையை கொடுத்து வரவேற்போம். மலர்கள் பிடிப்பவர்களுக்கு ஃப்ளவர் பொக்கே கொடுக்கலாம், பழங்கள் பிடிப்பவர்களுக்கு பழங்களை வைத்து ஒரு பொக்கே கொடுக்கலாம், இனிப்பு பிடிப்பவர்களுக்கு இனிப்பை வைத்து ஒரு பொக்கே கொடுக்கலாம். கண்ணதாசன் கவிதைகள் பிடித்த எங்கள் முதுநிலை பேராசிரியருக்கு அவரை வரவேற்பதற்கும் கண்ணதாசன் கவிதையிலிருந்தே வரிகளை கடன் வாங்கலாம் என்று இருக்கிறேன். கண்ணதாசனின் ஒரு அருமையான கவி, அதில் புத்தியுள்ள மனிதரெல்லாம் வெற்றி காண்பதில்லை, வெற்றி பெற்ற மனிதரெல்லாம் புத்திசாலி இல்லை. அப்போ யார்தான் இரண்டையும் பெற்றவர்கள், புத்தியும் வெற்றியும் பெற்றவர்களை எப்படி அடையாளம் காண முடியும்? அதற்கு மகரிஷியே ஒரு அழகாக ஒரு விளக்கம் கொடுத்திருக்கிறார். கடமையாற்றும் துறைகளை முதலிலேயே வகுத்த அவர் உடல், குடும்பம், சுற்றம் மற்றும் ஊருலகோர் ஆற்றும் கடமை முறையே முக்கியம் கெடாமலும் பார் ஒன்றினால் மற்று என்று குறிப்பிட்டிருக்கிறார். அந்த வகையில் மகரிஷியின் வழிவந்தவர்கள் பலரில் ஒருவரான எங்கள் முதுநிலை பேராசிரியர் அவரும் தன்னை உயர்த்தி கொண்டு ஒரு நல்ல குருவின் சிந்தனைகளை தனக்குள் ஏற்றி தன்னை உயர்த்தி தன்னை ஒரு நிலைக்கு கொண்டு வந்த பிறகு மற்றவர்களும் அந்த நிலையை அடைவதற்கு உதவ வேண்டும் என்பதற்காக சிறப்பு சிந்தனை உரைகளை எமது மன்றத்திலும் மற்ற மன்றங்களிலும் கூட பல இடங்களிலும் எம்மை போன்றவர்களுக்கு புரியும்படியாக எளிமையான தமிழில் விளக்கி கொண்டு வருகிறார். குடும்பத்தை கவனிக்கிறேன் என்று உடலை கெடுத்துக் கொள்ளக்கூடாது, ஊருலகம் என்று அருள் தொண்டு ஆற்றுகிறேன் என சொல்லி குடும்ப அமைதி கெடக்கூடாது, ஞானம் படைத்ததின் அளவுகோல் குடும்பமும் குடும்ப அமைதியும் தான், எல்லாம் சரியாக முடித்து அருள் தொண்டையும் ஆற்றுபவர்கள்தான் ஞானாசிரியர்களாக வர முடியும் என்று மகரிஷி கூறுகிறார். அவர்தானே புத்தியும் வெற்றியும் உள்ள மனிதராக ஆக முடியும். அப்படிப்பட்ட எங்கள் முதுநிலை பேராசிரியர் பழனிசாமி ஐயா அவர்களை இன்றைய ஞானக்களஞ்சியம் கவிகளும் விளக்கமும் பகுதி 34 நடத்துமாறு வணங்கி வேண்டிக் கொள்கிறோம். ஐயா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீர் அமைத்து உய்வித்த குருவே வாழ்க, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். கனடா ஸ்கை யோகா அறக்கட்டளையை சிறப்பாக நடத்தி வருகின்ற ஆன்மீக அன்புள்ளங்கள், குறிப்பாக பேராசிரியர் முனைவர் சிவசங்கர் ஐயா அவர்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து சிறப்பித்து வருகின்ற அன்பர்கள் அனைவருக்கும் அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் சார்பாக வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் எனது அன்பு கலந்த பணிவான வணக்கத்தையும் சமர்ப்பித்து ஞான களஞ்சியம்
கவிதை தொகுப்பின் தொடர் சிந்தனையிலே இன்றைக்கு அறிவின் பல பெயர்கள் என்ற கவியை முதலில் சிந்தனைக்கு எடுத்துக் கொள்கின்றோம். அறிவின் பல பெயர்கள் எல்லாமே இறைவனின் திருநாமங்கள் தான். ஓர் நாமம் ஓர் உருவம் இலாதானை 1000 நாமத்தால் நாம் பாடி தெரியலனும் கொட்டோமோ என்பார் அப்பர் சுவாமிகள். அப்படி ஒரு பெயரும் இல்லாமல் இந்த உலகை படைத்த இறைவன் இறுதியாக மனிதனையும் உருவாக்கிய பிறகு மனிதன் மூலமாகவே தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றான். அந்த மனிதன் வைத்த பெயர்கள் தான் இவை எல்லாமே. உருவத்தை கண்டான், மொழியை கண்டான், உண்மை நிலையையும் உணர்ந்தான். உணர்ந்தவர் சொன்னதை குழப்பையும் வைத்தான். எல்லாமே அறிவின் திருவிளையாடல் தானே. அந்த வகையிலே முக்கியமான அறிவின் சில பெயர்கள் கருணை, அன்பு, ஆராய்ச்சி, காதல், தியாகம், காமம், சினம், பயம், வெட்கம், வீரம், சோகம், அருவருப்பு, இன்ப துன்பம், ஆசை, பாசம், ஆர்வம், தயை, விருப்பு, வெறுப்பு, அமைதி, ஞானம், கர்வம், பக்தி, வைராகியம், பொறுமை, மானம், கவலை, யுக்தி, யூகம், மாய்கை, இரக்கம், நிர்விகற்ப மௌனம் மற்றும் எண்ணிறந்த நிலை குறிக்கும் பெயர்கள் பல அறிவிற்கு உண்டு. எல்லா பெயர்களும் அறிவை குறிப்பதுதான். சொற்களும் அறிவின் உட்பொருளை வைத்ததுதான். எத்தனை வகையான குணங்கள்! இதிலே சிலவற்றுக்கு எனக்கு பொருள் தெரியாது. தெரிந்த வரைக்கும் பார்ப்போம். கருணை, அன்பு, ஆராய்ச்சி. அன்பும் கருணையும் தானே இறைவனாக சொல்கிறோம். பிறகு ஏன் நீங்க கருணையை முன்னே வைத்தார் மகர்ஷி என்றால், அன்பை உணர வைத்ததே கருணை தான். எப்படி என்றால், அன்பே சிவம். அது எழுச்சி பெற்ற நிலை. அதாவது ஈர்ப்பு ஆற்றலே எழுச்சி பெற்ற நிலை. சுழல் அலை, விரிவலை, எதிரலை என்றெல்லாம் சில பெயர்கள். ஒரே அலைதான், சில பெயர்கள். அந்த எதிர் அலை வந்த பிறகுதானே காந்தம், பிறகு அணு முதல் பஞ்சபூதங்கள், பிறகு ஜீவராசிகள் எல்லாமே. இனி முதலில் நமக்கு அறிமுகமாவது கருணை தானே. அதாவது ஒரு குழந்தை பிறக்கின்ற போது முதலில் அதன் அழுகை நிறுத்தணும் என்றால், அந்த பசியை நீக்கணும் என்றால், அன்பு பயனாகுமா, கருணை பயனாகுமா என்றால், கருணையோடு சுரக்கின்ற தாய்ப்பால் தானே பயனாகும். பிறகு அதை வளர்க்கின்ற போது உருவாகின்ற நிலைதான் அன்பு, பாசம் எல்லாமே. எனவே கருணை தான் உலகத்தின் அடையாளம். கருணைக்கு மூலம் தேடுகின்ற போது அன்பு, ஈர்ப்பு ஆற்றல். ஸோ அட்ராக்ஷன், ரிப்பல்ஷன் என்ற காந்தத்தின் தன்மைகளை குணங்களாக பேசுகின்ற போது ஈர்ப்பு ஆற்றலை அன்பு என்றும், எதிராற்றலை அளிக்கும் ஆற்றலை கருணை என்றும் சொல்கின்றோம். எனவே முதலில் அறிமுகமாவது கருணை. அதன் மூலத்தை தேடுகின்ற போது அன்பு. இந்த கருணையிலிருந்து அன்புக்கு தேடுகின்ற அந்த தன்மைக்கு என்ன பேருங்க? ஆய்ந்து பார்ப்பது, ஆராய்ந்து பார்ப்பது. அப்ப எதை பார்த்தாலும் இதனுடைய மூலம் என்ன, உட்பொருள் என்ன
இதனுடைய பயன்பாடு விளைவுகள் எல்லாம் என்ன என்றெல்லாம் சிந்திக்கிறோம் இல்லையா? அப்படி எந்த ஒரு பருப்பொருளை பார்த்தாலும் அதில இருந்து ஆராய்ந்து அதற்குள் அணு சேர்க்கையாக அன்பே ஈர்த்து பிடித்திருக்கிறது. இது கருணையால் வெளிப்பட்ட ஒரு பருப்பொருள் தோற்றம் என்ற அந்த ஆராய்ச்சிக்கு வருகின்ற போது அந்த இறைநிலை உணர்கிறோம் இல்லையா? ஆய்ந்து பார்க்கிறோம் இல்லையா? அந்த அறிவின் சிறப்பு, ஆராய்கின்ற அறிவின் சிறப்பு. அப்ப அந்த அனைத்திற்கும் மூலப்பொருள் என்று ஆராய்ந்து பார்க்கக்கூடிய எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்கின்ற அறிவு, அது ஆராய்ச்சி. அடுத்தது என்ன? அறிந்தது சிவம், மறந்தது அன்பு. அன்பின் திருநாள் பிப்ரவரி 14ஆம் நாளுக்கு இங்கே சொல்லப்படுகின்ற வார்த்தை அன்பின் திருநாள். இதுவே நம்முடைய நாட்டில் அதை எப்படி கவர்ச்சிப்படுத்தியிருக்கிறார்கள் என்றால் காதலர் தினம். அப்ப அன்பு ஒரு ஈர்ப்பு ஆற்றலாக இன்னொரு பால் மீது நாட்டம் கொள்கின்ற போது அதை காதல் என்று சொல்கின்றோம். இதுல அன்பின் வெளிப்பாடு என்ன என்றால் சகிப்புத்தன்மை, விட்டு கொடுத்தல், தியாகம். அப்போ எங்கே காதல் இருக்கிறதோ, எங்கே அன்பு நிலைப்பட்டிருக்கிறதோ அதன் அடையாளமே விட்டு கொடுத்தல் தான், தியாகம் தான். அப்போ காதல் வயப்பட்டவர்கள் இல்லறத்திலே அன்பின் வயப்பட்டவர்கள் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்கக்கூடிய மனோபாவம், மனவிரிவு, இது தியாகம். பிறகு தனி மனிதன் முதல் உலகம் வரைக்கும் ஆசைதானே நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது. இச்சை இல்லையே ஏது பிரபஞ்சம் என்பார் மகிழ்ச்சி அவர்கள். எனவே காமம் என்ற ஆசைகள் இல்லை என்றால், இறைவனுக்கே ஒரு பெயர் வச்சாங்களே காமேஸ்வரன் என்று. ஏனென்றால் அறிவின் பல பெயர்கள், சிவனின் பல பெயர்கள். அதனால் அவனையே காம ஈஸ்வரனாக பெயரையும் வைத்தார்கள். இப்படி ஆசை இல்லை என்றால் ஜீவன்களே தொடர்ந்திருக்க முடியாது. வந்ததுக்கு காரணம் ஆசை இல்லை. நவக்கோள்கள், நட்சத்திரங்கள், பூமியின் பஞ்சபூத சேர்க்கை, இதுல ஏற்பட்ட ஒரு மேன்மை தான் ஜீவகாந்தம். அதிலே வந்ததுதான் நுண்ணுயிர். அந்த உயிர் வந்த பிறகுதான் ஆசை பிறக்கிறது. கண்ணதாசன் அழகா சொல்வார், ஆடையின்றி பிறந்தோமே, ஆசையின்றி பிறந்தோமா? உடல் கூட நிர்வாணமாகிறது, ஆனால் மனம் நிர்வாணமாகுமா? அது நீண்ட பயணம். மனம் நிர்வாணமாவது மிக நீண்ட பயணம். சிந்தனையில ஆழ்ந்து குருவை நாடி விளக்கம் பெற்று தீட்சை வாங்கி பயிற்சி செய்து பக்குவமாகி கடைசியில பேதம் கடந்த நிலை தானே நிர்வாணம் என்று சொல்லினா. எனவே உடல் நிர்வாணம் பிறந்தது, ஆனால் மன நிர்வாணம் அடைய வேண்டிய பக்குவம், மறுபிறப்பு. ஒரு பிறப்பு நிர்வாண உடல், மறுபிறப்பு நிர்வாண மனம். இப்படி ஆசை ஆசை தடைப்பட்டாலே பிடிக்காதே. மனிதனுக்கு மட்டுமல்ல, எல்லா ஜீவராசிகளுக்கும் தன்னுடைய விருப்பம் நிறைவேறவில்லை என்றால் ஒரு எதிர்ப்பு சக்தி உடனே பிறக்கும். இப்ப தாவரங்களிலேயே அது பாட்டுக்கு இயல்பாக இருக்கும். தொட்டம் என்றால் உடனே என்னை தொடாதே என்று சினுங்கிக் கொள்ளும். அப்ப அது பிடிக்கல தானே. அது போல அந்த ஆசை தடைப்படுகின்ற போது எழுகின்ற
என்ன சொல்லுவோம், அக்ரிகேட்டட் டிசையர், திணிவு பெற்ற ஆசையே கோபம் என்ற நிலைக்கு வேகம் பெறுகிறது. இந்த சினத்தின் மறுபக்கம் என்ன? கோபம் வந்தது சாத்திரலாம் தான், ஆனா மந்திரியாச்சே, அதனால பயந்துகிட்டு கோபத்தை அடக்கிக் கொள்கிறோம் இல்லையா? அப்ப சினத்தின் மறுபக்கம் பயம், கவலை. சினத்தின் மறுபக்கம் பயம் மற்றும் கவலை. இந்த பயம் என்பது உயிர்களிலே பிறந்தது. நுண்ணுயிரில பயம் கிடையாது, தாவரத்திலேயும் கிடையாது. புழுக்கள் வந்ததில இருந்து தன் உணவுக்காக இன்னொன்றை சார்கின்ற போது சார்ந்த ஒன்று, சாரப்பட்ட ஒன்று, இரண்டுக்கும் இடையிலே நடக்கின்ற போராட்டம். அப்போ புலி துரத்துகின்ற வேகத்துக்கு சினம் என்று பெயர், மான் ஓடுகின்ற வேகத்துக்கு பயம் என்று பெயர். இப்படி சினத்தின் மறுபக்கம் பயம். பயத்தோடு கலந்தது வெட்கம். இப்ப நாணத்துக்கும் வெட்கத்திற்கும் என்ன வித்தியாசம்? நாணத்துக்கும் வெட்கத்துக்கும் என்ன வித்தியாசம்? கண்ணசம் பாட்டுலாம் வரும், அது நினைக்கு வரல. அந்த பாட்டு ரொம்ப அருமையான காமெடியா இருக்கும். அதாவது, அக்கம் பக்கம் யாரும் பார்த்தால் வெட்கம் வெட்கம், அன்பே உன்னை நேரில் கண்டால் நாணம் நாணம் என்று ஒரு பாட்டுல வரும். அக்கம் பக்கம் யாரும் பார்த்தால் வெட்கம் வெட்கம், அன்பே உன்னை நேரில் பார்த்தால் நாணம் நாணம். அப்ப வெட்கத்திற்கும் நாணத்திற்கும் என்ன? இது பிரைவேசி, அது பப்ளிக், அவ்வளவுதான். அப்போ இந்த வெட்கம் என்பது நாணம் என்பதற்கும் என்ன அடிப்படை கொண்டு வராங்க வள்ளுவர்? எழுபிறப்பும் தீயவை தீண்டா பழிப்பிறங்கா பண்புடை மக்கட்பெறி. இப்ப நானுடைமை என்று 2 அதிகாரம் இருக்கு. இன்பத்து பாலிலேயும் நானுடைமை உண்டு, பொருட்பாலிலேயும் நானுடைமை உண்டு. இன்பத்து பாலிலே சொல்லப்பட்ட நானுடைமை அது நாணம், பொருட்பாலிலே சொல்லப்பட்ட நானுடைமை அது வெட்கம். ஏன் வெட்கப்படணும் என்றால், பழிக்கின்ற செயல்கள், பிறர் பழி சொல்லுக்கு வெட்கப்படுகின்ற ஒரு பண்பு தான் நமக்கு பாதுகாப்பு அரணாக இருக்கும். பழி சொல்லுக்கு வெட்கப்படவில்லை என்றால் எந்த தவறையும் துணிந்து செய்வார்கள். அடுத்து வீரம், சோகம். வீரம் என்பது முதலில் தன்னை காத்துக் கொள்வதற்காக எழுந்தது, பிறகு தன்னை சார்ந்த கூட்டத்திற்காகவும் எழும். இது விலங்கினங்களிலேயே உண்டு. தன்னை காத்துக் கொள்வதற்காக எழுகின்ற சினம் உண்டு. ஒரு இனம் இன்னொரு இனத்தோடு போட்டி போடுகின்ற போது எழுகின்ற வீரமும் உண்டு. நீங்க ஆழியார்ல பார்த்தீங்கன்னா, அங்க 2 குரூப் குரங்குகள் இருக்குது. இது 2 சந்திச்சுன்னு வச்சுங்களேன், ரணகலம் தான். பொதுவா அது இருக்கிறது இல்லை, ஏதோ 1 or 2 டைம்ஸ் அதை நான் பார்த்துருக்கேன். அப்ப அங்க சொன்னாங்க, இங்க 2 கட்சி இருக்குங்க, 2ம் பார்த்ததுன்னா அவ்வளவுதான், கூரையெல்லாம் தட தடன்னு அடிக்கும். இது போல விலங்கினங்கள் மட்டுமல்ல, அங்கேருந்து வந்த மனிதன். அப்ப தன்னைத்தான் காத்துக்கொள்ள வேண்டும் என்பது வீரம், தன்னையும் தன்னை சார்ந்தவர்களையும் காத்துக்கொள்ள வேண்டும் என்பது வீரத்தின் எழுச்சி நிலை. அது பொது நலம் சார்ந்தது. அதாவது இப்போ இராணுவம், காவல்துறை, யார் அதுக்கு தன்னை அர்ப்பணித்துக் கொள்கிறார்கள்? அதாவது பண்டைய காலத்துல எல்லாம், ராஜாக்கள் காலத்துல சத்திரியன்னு சொல்லுவாங்க இல்லையா? கீதையில் என்ன சொல்லும்? சத்திரனுடைய குணம் என்ன? ஒன்று கொள்விப்பான் அல்லது கொல்லப்படுவான், ஒன்று கொள்வான் அல்லது கொல்லப்படுவான்.
தோற்று போவது என்பது சத்திரனுக்கு அழகு இல்லை என்று சொல்வார்கள். அதே போல இராணுவம் என்பது நாங்கள் உயிரோடு இருக்கின்ற வரைக்கும் அந்நியர்களுள்ளே பிரவேசிக்க முடியாது என்பது இராணுவம். நான் உயிரோடு இருக்கின்ற வரைக்கும் உனக்கு பாதுகாப்பு என்பது காவல்துறை. இலக்கணம் இப்படித்தான், மாறியது எப்படியோ இலக்கணம் எப்படித்தான். இப்படி வீரம் என்பது தன்னையே அர்ப்பணிப்பது. இப்போ கர்ணன் கொடையாளியாக இருந்தான்னு பேசுவோம், அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. உயிரையே கொடையாக அர்ப்பணிக்க துணிந்தவர்களுக்கு பொருளை கொடுப்பது என்ன கடினமான செயலா? இல்லையா? எந்த மனிதனும் கொடுக்க முடியாத விரும்பாத ஒன்று உயிர் அல்லவா? அதையே தருகின்ற வீரம் தானே சத்திரியன். பிறகு அவன் தனக்கென்று என்னை வயதை வைத்துக் கொள்ளுவான். அடுத்தது சோகம். இந்த சோகம் என்பது நாம பூட்டிக் கொண்ட தலைதான் அது. அதாவது இயற்கை ஒழுங்கமைப்பை அறியாத அறிவின் பற்றாக்குறை. அதுல தோன்றியதுதான் சோகத்திற்கும் துக்கத்திற்கும் காரணம். எப்போ சோகம் வருது? வலி என்பது உடல் மூலமாக வருவது. சோகம் என்பது மனதின் டிப்ரெஷன், மன இறுக்கம். அடுத்தது அருவருப்பு. அதாவது என்ன சொல்லுவோம், ஒன்றை பார்த்தால் ஏற்றுக்கொள்ள முடியாத மனநிலை அல்லது அதற்கு பழக்கப்படாத மனநிலை. இப்போ ஆபரேஷன் தியேட்டர்ல உடலை அறுத்து சிகிச்சை செய்கிறார் மருத்துவர். அதே போல் ஒரு விபத்து நடக்கிற போது உடல் உறுப்புகள் பாதிக்கப்படும். அதை பார்க்க முடிகிறதா? இல்லையா? ஒரு சிலர் தான் பார்க்க முடியும், பொதுவாக பார்க்க முடியாது. ஏனென்றால் அது இதுவரைக்கும் பார்த்து பழக்கம் இல்லை. அது மட்டுமில்லை, அது உயிரின் வதை என்பதனால் இது எத்தனையோ பிறவைகளிலே பரிணாமத்திலே கொன்று புசித்த பார்த்த அனுபவம் எல்லாம் உள்ள இருக்கும் இல்லையா? அதனால் அந்த பயமும் ஒரு காரணமாக இருக்கலாம். இப்படி அருவருப்பு. பிறகு எல்லோருக்கும் தெரிந்த இன்ப துன்பம், ஆசை பாசம். இன்பம் துன்பம் என்பதை ரெண்டாக பார்க்கிறோம். இன்பம் வேறு துன்பம் வேறுன்னு பார்க்கிறோம். ஆனா அப்படி ரெண்டு வகை இருக்கிறதா இயற்கையில என்று பார்க்கின்ற போது, இப்போ நமக்கு இன்பமாக தெரிந்தது எல்லாருக்கும் இன்பமாக இருக்கணும் இல்லை. நாம் துன்பப்படுவது எல்லோருக்கும் துன்பத்தை தரணும், அதுவும் இல்லை. அப்போ எது காரணம் என்றால், என்னுடையது நான் என்று வருகின்ற போதுதான் இன்ப துன்பம். தான் அல்லது தன்னை சார்ந்த குடும்பம், உறவு, நட்பு, இது கூட இந்த மையப்புள்ளிலிருந்து விலகிக் கொண்டே போகும். தனக்கு ஏற்படக்கூடிய தான் சந்திக்கின்ற ஒரு துன்பம், அது கண்ணசுரம் அழகா சொல்வார், நானாட வெள்ளை அம்மா சதையாடுது, அது தந்தை என்றும் பிள்ளை என்றும் உறவாடுது. தானாடவில்லை என்றால் சதை மட்டும் தனியாக தாழாமல் துடிக்கின்றதே தம்பி. இப்படி உயிர் தொடர்பால் இருக்கக்கூடிய அந்த துன்ப உணர்வு அது தன்னைத்தான் அதிகமாக வருத்தும். ஐயோ கஷ்டப்படுறாங்களே அப்படின்ற கருணை யாருக்கு வரும்? குடும்ப உறுப்பினர்களுக்கு. உறவு நட்பு வருவாங்க, கொஞ்ச நேரத்தில் அது மறந்துடுவாங்க. அப்ப யாரை அதிகமாக தாக்கும் என்றால் சம்பந்தப்பட்ட குடும்பம், சம்பந்தப்பட்ட நபர், இவரைத்தான் அதிகமாக தாக்கும். சரி, இந்த இரண்டும் வேறு வேற என்ற கேள்விக்கு விடை என்ன என்ற போது, இன்பம் யாவுமே துன்பமாகுமே, இதுதான் வாழ்வின் அனுபவமே என்ற ஒரு திரைப்பாடல் உண்டு.
இப்ப இன்பம் யாவுமே துன்பமாகுமே. எப்படி? சாமி தான் அழகா சொல்லுவாங்க. இன்பத்தின் அளவு முறை மாறும் போது ஏற்படும்போர் பொருத்தமில்லா உணர்ச்சியேதான் இன்பத்தின் மறு பெயராம் துன்பமாயும் இரண்டும் அறிவின் அலைகளாயும் கண்டேன். ஒரே தெய்வம்தான், ஒரே வகையான ஆற்றல். அது பரிணாமத்தில் பின்னப்பட்டது, இரண்டு வகையான ஆற்றல். அப்ப ஒரே வகை இறைநிலை தீர்ப்பளிக்கிறது, அது இரண்டு வகை அலைகளிலே தாக்குகிறது. பாசிட்டிவ் அலைகள் நன்மை தருகின்றன, நெகட்டிவ் அலைகள் துன்பத்தை தருகின்றன. இரண்டுக்குமான தீர்ப்பை எழுதியது இயற்கை இறைநிலை. அப்ப எழுதப்பட்டதனுடைய அடிப்படை என்ன என்றால் நம்முடைய பாசிட்டிவ் வேவ்ஸ், நெகட்டிவ் வேவ்ஸ். ஆக்கப்பூர்வமாக செய்த செயலுக்கு பலன் நன்மை, அழிவுபூர்வமாக செய்த செயலுக்குரிய விளைவு தீமை. இப்படி எதை நாம் செய்தோமோ அதையே திரும்ப தருகின்ற இயற்கை நியதி. சுழல் தட்டு விளையாட்டு போல எதை சுற்றி விடுகிறோமோ அதுதான் நம்ம கைக்கு வரும். இப்படி இன்பம் துன்பம் உடல் ஏற்றுக்கொண்டால், மனம் சுகப்பட்டால் அவை எல்லாமே இன்பங்கள். உடலால் தாங்க முடியாத போது, மனதால் ஏற்க முடியாத போது அதுவே துன்பம். அடுத்து ஆசை, பாசம். ஆசை வந்தாலே பாசம் வரும், பாசம் இருந்தால். இப்போ இந்த பாசம் என்பது ஒரு வழுக்கல் தான், ஆசையின் விளைவாக வருகின்ற பாசம். பாசி பிடிச்சிட்டு சொல்றோம் இல்லையா, குளோரோஃபில் தண்ணியில அதிகமாச்சுன்னா அது பாசி பிடிச்சுன்னு சொல்லுவோம், வழிக்கிடுவோம். அதே போல குடும்பத்திலே பாசம் வருகின்ற போது வழுக்கி விடுகின்றோம். திருந்த மாட்டான் என்பது மற்றவர்களுக்கு தெரியும், இருந்தாலும் பாசத்தின் காரணமாக இன்னைக்காவது திருந்திட மாட்டானா, இன்னைக்காவது திருந்திட மாட்டானா என்று தொடர்ந்து நாய்வாலை நிமித்துகின்ற முயற்சியிலே எத்தனை பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இல்லையா? அப்போ இதே அடுத்தவனை பார்த்தா சொல்லிடுவோம், அது முளைக்காதுங்க, விதையை பார்த்தா தெரியாதா அப்படிம்பாங்க. அதுவே தன் பிள்ளையாக இருக்கின்ற போது தொடர்ந்து முயன்றுதான் பார்க்கிறாங்க. அப்ப ஆசையும் பாசமும் பந்தமாக மாற்றுவதற்கு அடிப்படை. ஆர்வம். ஆர்வம் என்பது தெரியாத ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும், சுகிக்காத ஒன்றை சுகிக்க வேண்டும் என்ற ஒரு மன உணர்வு தூண்டல் ஆர்வம். தனித்திரு பசித்திரு விழித்திரு என்பார்கள். தனித்திருப்பதற்கு ஒரு ஆர்வம் இருக்கணும் இல்லையா? பசித்திருப்பதிலே ஆர்வம் இருக்காது, ஆனா பசிச்சாதான் சாப்பிட முடியும், அப்போ பசிக்கணுமே என்ற ஆர்வம் வந்துடும். தனிமை, சில சமயங்களில் தனிமையை தேவைப்படும், ஆர்வம். இதுவே இறை நாட்டத்தில் வருகின்ற போது அறிவு பசியோடு இருப்பது, தனிமையில இருப்பது, விழிப்புணர்வோடு செயல்படுவது, இப்படி எல்லாம் ஆர்வம் இல்லை என்றால் இதையும் கற்றுக்கொள்ள முடியாதுங்க. அப்ப ஆர்வத்திற்கு அடிப்படை என்ன? அனுபவங்கள். நாம் எதை எதிர்பார்த்தோமோ அதுவே பயிற்சிகள் மூலமாகவோ, ஒரு பொருள் மூலமாகவோ, நபர் மூலமாகவோ நாம் அடைந்து விட்டால் அந்த செயல், அந்த எண்ணம், அந்த பயிற்சியின் மீது ஆர்வம் கூடுதலாகும். அப்ப அந்த ஆர்வமே மேற்கொண்டு அதை செய்வதற்கு உரிய நாட்டத்தை ஏற்படுத்தும். அடுத்து தயை, அதாவது கருணையின் செயல்பாடு அல்லது இரக்கத்தின் ஒரு வடிவம் என்று கூட சொல்லலாம். தயவுதாட்சண்யம் சொல்றோம் இல்லையா? அப்போ மற்றவருடைய மனசு துன்பப்படக்கூடாது, உடல் துன்பு போடக்கூடாது என்று வெளிப்படுத்துகின்ற கருணையின் ஒரு வடிவம் தயை என்று சொல்லலாம். விருப்பு வெறுப்பு. எதை விரும்புகின்றோம்?
யாராவது துன்பத்தை, வசதியின்மையை, இல்ல இன்னும் சொல்ல போனா அழகின்மையை, இல்லையா, எப்படியோ பிறந்தா போதும் நினைக்கிறோமா? நல்லா அழகா லட்சணமான குழந்தையா பிறக்கணும், சினிமா ஹீரோ மாதிரி எல்லாவற்றிலும் முதன்மையாக வரணும், இப்படி ஒரு சூப்பர் பேபி வரணும்னு தான் எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க. ஸோ இப்படி விருப்பு என்பது மேன்மைகளின் மீது ஏற்படுகின்ற ஒரு மனதின் நாட்டம். அது கிடைக்காத போது அல்லது மற்றவரிடத்திலே அது போய் சேர்கின்ற போது ஏற்படக்கூடிய ஒரு சினத்தின் மறு வடிவம், சினத்துக்கு அடிப்படைன்னு கூட சொல்லலாம், வெறுப்பு. இப்போ விருப்பு, வெறுப்பு, வேண்டுதல், வேண்டாமை, இது எல்லாமே ஜீவன்களுடைய அடிப்படை பண்பு. இப்போ வேண்டுதல், வேண்டாமை, விருப்பு, வெறுப்பு என்பது தரம் பிரிப்பது தானே. ஸோ உணர்ந்தால் தரம் பிரிக்கும். ஸோ கக்னிஷன் தென் டிஸ்கிரிமினேஷன். அப்போ இது தாவரங்களிலே இருந்து எல்லா ஜீவராசிகளிலேயுமே ஒன்றை பார்த்த உடனேயே அது தரம் பிரிக்கும். இது பிடிக்கதா, பிடிக்கலையா? ஒரு மனிதனை பார்த்தால் கூட பேசலாமா, வேண்டாமா? அப்போ விருப்பு இருந்தால் பேசுகிறோம், வெறுப்பு இருந்தால் விலகி போகிறோம். விருப்பு, வெறுப்பு என்பது பல நிலைகளில் வாழ்க்கையோடு ஊடுருவி இருப்பது. அமைதி, ஞானம். அமைதி என்பது எப்போவாவது சந்திக்கிறோம். பொதுவாக மனித வாழ்க்கை என்பதே இன்பம், துன்பம் என்ற இரண்டிலேயே அலைக்கழித்துக் கொண்டிருக்கும். அமைதி என்பது எப்போவாவது கிடைக்கும். ஆனால் அதை ரசிக்க முடிகிறதா என்றால், யாருக்கு தவம் செய்த, மௌனம் இருந்த அனுபவங்கள் இருக்கிறதோ அவர்களே இந்த தனிமையை ரசிப்பதும், அமைதியை ரசிப்பதும், இயற்கையை தனிமையில ரசிப்பதும் சாத்தியமாகும். இல்லை என்றால் அதுக்கு என்ன பேர் சொல்லுவாங்க? போர் அடிக்குது அப்படிம்பாங்க. அப்ப இன்பம், துன்பம், அமைதி, ஞானம், ஞானத்தின் வெளிப்பாடு பேரின்பம். இப்போ அமைதியும் ஞானமும் இல்லை என்றால் வாழ்க்கை தோற்று போனதுன்னு அர்த்தம். பொருள் துறையிலே, பதவியிலே எவ்வளவு உச்சத்தை தொட்டிருந்தாலும் கூட இந்த அமைதி, பேரின்பம் என்ற இரண்டு அனுபவங்கள் ஆத்மா சார்ந்தது. ஏன்னா இன்பம், துன்பம் என்பது எல்லாமே உணர்ச்சி வயப்பட்டவைகள் தானே. 14 40 அலை வரைக்கும் போகக்கூடிய உணர்ச்சி வயப்பட்ட அனுபவங்கள். அது எல்லா ஜீவனுக்கும் இருக்கும். அது உடல் சார்ந்தது. அமைதி, ஞானம் அல்லது பேரின்பம் என்பது மனப்பக்குவம், மனதின் அடக்க நிலை அமைதி, ஒடுக்க நிலை பேரின்பம். அப்ப மனம் அடங்கி ஒடுங்கி இறைநிலையோடு ஒன்றுவது என்றால் அது 14க்கும் கீழே 0 வரைக்கும் போகணும். அந்த ஒரு அனுபவத்தை பெறவில்லை என்றால் இந்த ஆத்மா இந்த உடலை விட்டு போகவே விரும்பாது. அது என்ன செய்யும் அப்படின்றதுக்கு சூது என்ற அதிகாரத்துல வள்ளுவ பெருந்தகை சொல்லுவார், இழத்தொரும் காதலிக்கும் சூதே போல் துன்பம் உழத்தொரும் காதற்ற உயிர் என்பார். சூதாட்டத்துல ஜெயித்தவன் ஒரு கட்டத்துல இன்னைக்கு வசூல் போதும்னு எழுந்து விடுவான். ஆனா தோற்றவனும் விட்டதை பிடிக்கணும்னு சொல்லி ஆட்டத்தின் மீது ஈர்ப்பு அதிகமா இருக்கும், வெறியா மாறிப்படும், எழுந்திருக்கவே மாட்டான். அதே போல உடலும், உடல் நோய்கள், மனதிலே பிரச்சனைகள், துன்பங்கள், இவை அதிகமாக உள்ளவர்களிடத்திலே வாழ்க்கையின் மீது பிடிப்பு அதிகமாக இருக்கும். நீங்க அது சர்வசாதாரணமா நீங்க வாழ்க்கையில பார்க்கலாம். நாம இவ்வளவு கஷ்டப்படுறாங்களே, இதை விட வாழ்க்கை முடிந்து போனால் இந்த பிரச்சனை இல்லை அல்லவா? எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு வாழ்க்கையின் முடிவு என்று சொல்வார்கள்.
அப்ப இவ்வளவு துன்பப்பட்டும் அல்லல் பட்டும் ஏன் வாழ விரும்புகிறார்கள்? அவங்களால முடியாது. அப்ப காரணம் என்ன என்றால், இது அதற்கென்றே வழி வந்த ஜீவன்கள். சித்திரவதை என்பது அது அந்த பதிவுகளின் பயன், வெளிப்பாடு, விளைவு. அதனால் அத்தனை சித்திரவதைகள் அனுபவித்தாலும் அவங்க வாழ்க்கையை முடிக்க விரும்ப மாட்டாங்க. ஆனால் எல்லாம் மனதளவிலே பக்குவமானவர்களோ, மகிழ்ச்சி சொன்னது போல, யேசுபிரான் சொன்னது போல, இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த உடம்பை சுமந்து கொண்டிருப்பது என்றுதான் நினைப்பாங்க. அப்போ ஏன் ஆத்மா இந்த பக்குவத்திற்கு வருகிறது என்று சொன்னால், இன்பத்தை துன்பத்தை தவிர்த்து இன்பத்தில் லயித்து அமைதியில் திளைத்து பேரின்பத்தை துய்ப்பது வாழ்க்கையின் படித்தளங்கள், பக்குவ நிலை. அப்படி இன்ப துன்பம் என்ற 2 நிலைகளிலேயே மாறி மாறி உழலாமல் அமைதியில இருந்து ஞானம் பெற்றுவிட்டால் ஆத்மா தன் பிறவியின் நோக்கத்தை நிறைவு செய்து விடுகிறது. அப்ப மேற்கொண்டு வாழ வேண்டும் என்ற ஆசை இருக்காது. ஸோ பீயிங் பட் நாட் இன்ட்ரெஸ்டிங் என்று அப்படின்ற இடத்துல வந்துடும். அடுத்து கர்வம். இது யாருக்கு தெரியாம இருக்கு? கர்வம் இல்லாமல் வாழ்வது கடினம். ஏன்னா அந்த தன்முனைப்பு வந்ததுனால் தானே வளர்ச்சி இவ்வளவு பார்த்திருக்கிறோம். இவ்வளவு உயர்ந்த பதவிகள், சாதனைகள் எல்லாமே தன்முனைப்பின் வெளிப்பாடு, அதனுடைய வேகம்தான். அப்ப அதை செய்யணும், மற்றோட உயர்ந்து நிற்கணும்ன்ற ஒரு முனைப்பு வருகின்ற போதுதான் போட்டி மனப்பான்மை வரும். அதுல தீயது நிறைய இருக்கும். அப்ப என்ன செய்வது என்றால், இந்த தன்முனைப்பை நன்முனைப்பாக மாற்றிக்கொள்வது. இப்ப செய்யறோம், சும்மா இருக்கக்கூடாது. செய்ய வேண்டிய சூழல் செய்யறோம். என்ன நன்மை வருதோ அது கிருஷ்ணார்ப்பணம், இறைவனுடைய பிரசாதமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம். அதுக்கு கர்வத்திலிருந்து விடுபடக்கூடிய வழிவகை என்ன என்றால் பக்தி. என் செயல் என்பதெல்லாம் இறைவா, என்னுள் இருக்கும் உன் செயலே என்று தன்னை சரணாகதி படுத்துவதற்கான ஒரு எல்கேஜி ஆரம்ப பாடம்தான் பக்தி. அதிலே தேங்கி போகக்கூடாது. பக்தி இல்லாமல் ஞானம் வராது. பக்தியே ஞானமும் ஆகாது. பக்தியின் வழியாகத்தான் ஞானத்தை தொட முடியும். தெய்வ பக்தி என்றும் ஒரு குரு மூலமாக பயிற்சிகளை மேற்கொள்கின்ற போது குரு பக்தின்னு சொல்றோம். அப்ப பக்தி என்பது ஒரு நம்பிக்கை. இது நம்மை கை தூக்கி விடும் என்று தெய்வத்தின் மீது வைக்கின்ற நம்பிக்கை தெய்வ பக்தி. குரு நம்மை கை தூக்கி விடுவார் என்று குரு மீது வைக்கின்ற நம்பிக்கை குரு பக்தி. இப்ப நம்பிக்கை இல்லை என்றால் வாழ்க்கையே கிடையாது. வாழ்க்கையின் துவக்கமே நம்பிக்கை தான். அந்த நம்பிக்கை நல்ல வகையிலே வெற்றிகரமாக அமைய வேண்டும் என்று சொன்னார். தெய்வ நம்பிக்கையே முழுமையான பாதுகாப்பு. அதனால்தான் தெய்வத்தை நம்புவது என்ற ஒரு பண்பாட்டே நம்முடைய முன்னோர்கள் உருவாக்கி வைத்தார்கள். ஆனா எப்போ மனிதனைப் போலவே தெய்வத்துக்கும் கமிஷன் கொடுத்தா மன்னித்து விடுவான் என்ற ஒரு கருத்தை பரப்பினார்களோ, பூஜை பண்ணினா பரிகாரம் பண்ணினா இறைவன் மன்னித்து விடுவான் என்ற கருத்தை பரப்பி இறைவனை வியாபாரி ஆக்கினார்களோ, அப்போதே பக்தி அதல பாதாளத்தில் விழுந்து விட்டது. ஸோ இன்றைக்கு இருப்பதெல்லாம் எந்த மனிதனையும் கை தூக்கி விடக்கூடிய பக்தி அல்ல. அது அதல பாதாளத்தில் தள்ளக்கூடிய பக்தியை தவிர மேன்மைப்படுத்தக்கூடிய பக்தி அல்ல. எனவே அடிப்படையில் பக்தியின்றி ஞானம் இல்லை
என்றால் இன்றைய பக்தி ஆழமானது. சரி, பக்தி மட்டுமே, நம்பிக்கை மட்டுமே போதுமா? குருவை நம்பினால் எல்லாம் கிடைச்சிருமா? இல்ல வாழ்த்து சொல்றோம், வாழ்த்துனா எல்லாம் நடந்துருமா என்றால், மன உறுதி தான் எதையுமே சாதிக்க முடியும். அப்போ ஏன் மனம், மன உறுதி என்றெல்லாம் வார்த்தைகளை பேதப்படுத்தி வச்சிருக்கிறாங்க? ஏன்னா மனம் பலவீனமாகவும் இருக்கும், மனம் மனமாகவும் இருக்கும், மனம் உறுதிப்படவும் செய்யும். அப்ப எப்போ மனம் சாதனைகளை சாதிக்கும் என்றால், எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல் அறிவு வேண்டும். அப்ப இதெல்லாம் பக்தியின் படித்தளங்கள், ஞான பாதையின் படித்தளங்கள். அதுல முன்னேறினால்தானே பயன் பெற முடியும். அப்ப முன்னேறுவதற்கு என்ன வேணும்? மன உறுதி வேணும். ஐயோ 6 மணிக்கு மட்டும் போறான்ட்டு இருந்தேன், அப்ப பார்த்து காஃபி கேட்டாங்க, போட போன நேரமாயி போச்சு. சரி போ, இனி போலன்னு பரவாயில்ல. இது எப்படி ஞானம் பெற முடியும்? எப்படி நுனிப்புல் மேய்கின்ற பக்தர்கள், ஞான மார்க்க அன்பர்கள் ஏராளம். இவர்களால குரு சொன்ன அந்த உச்சத்தை தொட முடியுமான்னு சொன்னா முடியாது. இப்ப வைராக்கியம் வேண்டும், மன உறுதி வேண்டும். அப்ப எதை நோக்கி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமோ, எது வாழ்க்கை நோக்கம் என்று அறியப்பட்டோமோ, அதை அடையக்கூடிய வகையிலே மன உறுதியோடு பயணித்தால்தான் வெற்றி பெற முடியுமே தவிர, மன உறுதி இல்லாதவனுக்கு வெற்றி இருக்காது. அது வைராகியம். சரி, இந்த உறுதி இருந்தால் மட்டும் போதுமா? எடுத்தேன் கவிழ்த்தேன்னு எதையும் அடைய முடியுமா? விருந்து கேட்பது என்ன, அதையும் விரைந்து கேட்பது என்னன்னா, சமைக்கிறது நேரமாகும் இல்லை, உடனே வேணும்னு எப்படி கிடைக்கும்? அதனால அங்க பொறுமை அவசியம். எவ்வளவு காலத்துக்கு பொறுத்துக்கிறது, அதுவும் இருக்குல்ல. அப்போ பொறுமை என்பது சோம்பேறித்தனமா மாறிடக்கூடாது. பொறுமைக்கும் சோம்பேறித்தனத்துக்கு எவ்வளவு பெரிய வித்தியாசங்க, சின்ன நூலிலை வித்தியாசம்தான். அப்போ முயற்சியோடு சேர்ந்த பொறுமை, முயற்சி இல்லாத பொறுமை சோம்பேறித்தனம். அப்ப எதை செய்வது என்று தேர்வு செய்து அது எவ்வளவு காலம் ஆகும் என்பதையும் நம்முடைய அனுபவமோ மற்றொரு அனுபவத்தையோ படித்ததையோ கேட்டதையோ வைத்து, இவ்வளவு காலம் ஆகும் என்றால் அது வரைக்கும் நம்முடைய முயற்சியை தொடர வேண்டும் பொறுமையோடு. அப்ப ஆன்மீகம், ஞான மார்க்கம் என்பதே பொறுமை உள்ளவர்களுக்குத்தான். இந்த இதுல சொல்லுவாங்க, சாய்பாபா கோவில்ல பொறுமை நம்பிக்கை 2 வச்சிருப்பாங்க. அது ஏதோ ஒரு பாஷை, அது சபூரி, இன்னொரு வார்த்தை ஏதோ ஒரு வார்த்தை இருக்கும், அப்படி 2 வார்த்தை இருக்கும். ஸோ அதுக்கு பொருள் என்னன்னா, நம்பிக்கையும் பொறுமையும் தான் ஞான மார்க்கத்திலே வெற்றி பெறுவதற்கு துணை செய்யும். எனவே எடுத்தேன் கவிழ்த்தேன் என்பது சாதாரண வாழ்க்கைக்கே பொருந்தாது. ஆன்மீகம் அதை விட கடினமான பாதை அல்லவா? பொறுமை இல்லை என்றால் எப்படி சாதிக்க முடியும்? ஸோ பொறுமை என்பது குறிப்பிட்ட இலக்கை அடைவதற்கான இயற்கையின் ப்ராசஸிங் டைம், இயற்கை எடுத்துக்கொள்ளக்கூடிய காலம். ஸோ அது வரைக்கும் பொறுமை காப்பது தான். அடுத்தது மானம். என்ன மானம், அவமானம்? மாண்பு குறைந்து போனால் அவமானம், மாண்பிலே சிறந்திருப்பது மானம். இப்ப மாண்பு என்பது என்ன? பண்பு மேன்மை பெற்றால் மாண்பு. பக்குவப்பட்ட ஒரு வாழ்க்கை. 14 வயசுல உடம்பு பக்குவம் ஆயிடுது, சாகுற வரைக்கும் மனசு பக்குவம் ஆகலைன்னு சொன்னா அவரெல்லாம் என்ன மனுஷன்னு எடுத்துக்குவீங்க இல்லையா? என்ன சொல்லுவோம்? என்ன பெருசு,
வயசு தகுந்த பக்குவம் வேண்டாமான்னு சொல்லுவோம் இல்லையா? அதுபோல அந்த பக்குவம் அடைவது, அதாவது பிறரால் தூற்றப்படாதிருப்பது என்பது ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்முடைய மனமே அதை ஏற்றுக்கொள்ளாது. மனசாட்சியின் ஆதிக்கம் அதிகமாக அதிகமாக எந்த ஒன்றை நாம் பேசுகின்ற போதோ படிக்கின்ற போதோ, நீ மட்டும் யோகியமா என்று ஒரு கேள்வி உள்ளே வந்துடும். சுட்டும் விரலால் எதிரியை காட்டி குற்றம் கூறுகையில் மற்றும் 3 விரல்கள் உந்தன் மார்பினை காட்டுதடா. காட்டவர்கள் மேல காட்டும். அப்ப என்ன அர்த்தம்? அவனை குற்றம் சொல்கிறாய், நீதி தவறிவிட்டாய். ஏன்னா அவனை விட உங்ககிட்ட நிறைய குற்றம் இருக்கு. அப்ப தன் குற்றம் குறை கடமை தன்னுள் ஆய்ந்து தான் கண்டு தன்னை திருத்தும் தகமை வந்தார். இப்படி நம்மை நாம் சீர்படுத்திக் கொள்கின்ற போது அந்த மானம் தனக்குள்ளேயே தவறுகின்ற போது அவமானமாகும். நமக்கு நாமே வெட்கப்படுகின்ற நிலையில வந்துடும். அப்படி மாண்புமிக்க நிலை, மற்றொரு பாராட்டக்கூடிய நிலை மானம். கவலை, இது ஒரு கற்பனை வலை என்று நிறைய நம்ம படிச்சிருக்கிறோம். யுக்தி, யுக்தி யோகம் ஞானம் என்றெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா? கடந்த கால அனுபவங்களை நிகழ்கால சூழ்நிலைகளோடு இணைத்து பார்க்கின்ற அறிவின் சிறப்பு யுக்தி. யூகம், யூகித்தல், அதாவது இது கற்பனை அல்ல. யூகித்தல் அப்படின்றது அனுமானம், அசம்சன் சொல்லுவோம். அப்படி யூகித்து பார்த்து, அதாவது யூக அறிவு, நுண்மான் உழைப்புலன் அறிவுன்னு சொல்றோம் இல்லையா, பர்ஸ்பிகாசிட்டி. அது போல எதையும் நாம் ஊடுருவி நுணுகி பார்த்து புரிந்து கொள்ளக்கூடிய யூக அறிவு, யூகித்தல். இப்படி இருக்குமா இப்படி இருக்குமா யோசித்து பார்க்கிறோம் இல்லையா? மாய்கை, இந்த மாய்கை என்பது மாயையா இல்ல மாய்தலான்னு தெரியல எனக்கு. அது பிறகு தெரிந்தவர்கள் அதுக்கு விளக்கம் சொல்லுங்க. அடுத்தது இரக்கம், அதாவது தயை. அது நம்ம அளவிலே மனதளவிலே காட்டுகின்ற ஒரு இரக்கம். இந்த இரக்கம் என்பது செயல் வடிவம். அதாவது அழுகின்ற முகத்தை பார்க்கின்ற போது நம்ம கண்ணில் தண்ணி வருது இல்லையா? அப்ப வள்ளுவர் சொல்வாரு, கண்கள் இருப்பது முகத்துக்கு அழகு, கருணை இருப்பது கண்களுக்கு அழகுன்னு சொல்வார். கண்ணோட்டம் என்ற அதிகாரத்துல முகத்துல கண்கள் இல்லைன்னா எப்படி இருக்கும் பாருங்களேன். அப்ப கண்கள் இருப்பது முகத்துக்கு அழகு, கருணை இருப்பது கண்களுக்கு அழகு. அந்த வகையிலே இரக்கம் என்பது கண்கள்லையும் வரும், கைகள்லையும் வரணும். அடுத்தது நிருபிகற்ப மௌனம். இத்தனை குணங்கள் இருக்கு. கீதையில சொல்வாரு பரமாத்மா, அர்ஜுனா, அத்தனை குணங்களும் என்னில் இருந்து பிறந்தவையே, ஆயினும் அவைகள் என்னை தலைக்க மாட்டா, பந்தப்படுத்த முடியாது, கட்டுப்படுத்த முடியாது. இது தத்துவம். அறிவியல் என்ன அப்படின்னா, இந்த டோட்டல் கான்சியஸ்னஸ் சொல்றோமே, பேரறிவு, அந்த இறைநிலையின் பேரறிவு பின்னப்பட்ட நிலையில ஒவ்வொரு இறைத்துகள் முதல் ஜீவாத்மா, மனிதனின் ஆத்மா வரைக்கும் மையம் கொண்டிருக்கும். இது பூஜ்ஜியம். இதன் ஆற்றல் எழுச்சி பெற்று 1 முதல் 40 வரைக்கும் விரிந்திருக்கும். ஜீவன்களின் எல்லா அனுபவங்களும் 14 முதல் 40 தான். 13லயே பதிய முடியாது. அப்ப இறைவனோ பூஜ்யமாக இருக்கிறான். எப்படி இந்த காந்த அதிர்வுகள் பூஜ்யத்தை போய் தொட முடியும்? அதனால் அந்த மையத்தில் இருக்கின்ற சுத்த வெளி
அது எங்கும் கலங்கப்படுவதே இல்லை. அது சுத்தவெளியாகவே பயந்து கொண்டிருக்கும். கலங்கப்படுவது எது? காந்தமே. கலங்கமும் தூய்மையும் காந்தத்தில் மட்டுமே. அதனால் நிர்விகற்ப மௌனம் என்பது பேதம் கடந்த மௌன நிலை. அதை நிர்வாணம் சொல்றோம் இல்லையா? வானம் என்றால் இந்த பிரபஞ்சம் 2 சொல்லினா. அந்த வானத்துல தான் எத்தனை வகையான இயக்கங்கள், தோற்றங்கள், ஜீவராசிகள் எல்லாம் பல வண்ணமயமான ஒரு மயில் போன்ற இடம். ஆனால் இந்த இயக்க மண்டலத்தை கடந்து விட்டோம் என்றால் அது ஆதி சிவமாக சுத்த வெளியா இருக்கின்ற தூய வெளி. தூய வெளி. அது எந்த தன்மாற்றம் இருக்காது, எந்த இயக்கம் அதில் இருக்காது. அந்த தூய வெளியோடு இணைவது நிர்விகற்ப மௌன நிலை என்று சொல்வார்கள். மற்றும் எண்ணிறந்த நிலை குறிக்கும் பெயர்கள் பல அறிவுக்கு உண்டு. இங்க நாம் குறிப்பிட்டது எல்லாமே சில முக்கியமான குணாம்சங்கள் தான். இதையே விரித்து பேசினால் இன்னும் எத்தனை குணங்கள் இல்லையா? பொறாமை, அறியாமை, அலட்சியம், உணர்ச்சி, பயம், எத்தனையோ பெயர்கள் இருக்கு. அது போக பொருட்களுக்கான பெயர்கள். இப்படி எல்லாமே அறிவின் பயணம், த ஜர்னி ஆஃப் கான்சியஸ்னஸ். அறிவின் பயணத்தில் பேரறிவே வந்த பரிணாம நிகழ்வுகளிலே ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பெயர் வைத்து அடையாளப்படுத்துகின்றோம். அவ்வளவுதான். ஸோ இந்த பெயர்கள் மூலமாக பின்னப்படுத்தி பேதப்படுத்தி பார்ப்பது துவைத்தம். அதுக்கு உட்பொருள் என்ன என்று ஆராய்ந்து பார்த்து ஒரே அறிவுதான் என்று தெளிவது அத்வைத்தம். அது எப்பொருள் எத்தன்மைத்து ஆயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்கின்ற நிலை அத்வைதத்துக்கு கொண்டு செல்லும். இப்படி இந்த பல பெயர்கள் எல்லாமே அறிவுக்கு சூட்டப்பட்ட பெயர்களே என்ற கருத்துக்கு ஒரு உதாரணமாக மகர்ஷி இந்த கவி தந்திருக்கின்றார்கள். அம்மா அடுத்த 9:25 ஆயிடுச்சே. நம்ம நேரமாச்சுன்னா நிறுத்திக்கலாம் அல்லது அடுத்த கவி படுங்க. மணி 9:24. 5 minutes தான் இருக்கு இல்லையா? சரி, முடிச்சுக்கலாம். ஓகே, நன்றி ஐயா. நன்றிம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. நீங்க அந்த மாய்மை என்று மாய்கை அதுல இப்ப ராதா அம்மால போட்டிருக்காங்க, அது சாதாரண இதுல அப்படி போட்டிருக்கணும். ஆனா ஆன்மீகத்துல மனிதர்களை உண்மை நிலையை உணர விடாமல் தடுக்கும் உலகியல் மயக்கத்தை குறிக்கிறது. பற்றுகளாலும் மாயையாலும் ஏற்படும் மயக்க நிலையை இது குறிக்கும் என்று விளக்கம் கொடுத்திருக்காங்க ஐயா. ஓகே, ஓகேம்மா. மகர்ஷி கவியில ஒரு இடத்துல வந்திருக்கு, மாய்கை என்ற சொல் ஒரு இடத்துல வந்திருக்குது. அது நான் இன்னும் விளக்கம் சிந்திக்கல, ஜஸ்ட் அது கரெக்ஷன் மட்டும் பார்த்துட்டு இருந்ததுனால அந்த ஒரு சொல் மட்டும் ஏற்கனவே அறிமுகமானது தான், பட் எனக்கு அர்த்தம் தெரியல அதுக்கு. ஓகே, நன்றிகள் ஐயா. இதுவரை நேரமும் அழகாக எல்லோருக்கும் புரிகிற மாதிரி நீங்க எளிமையான விளக்கங்களை தந்ததுக்கு ஸ்கை கனடா யோகா மன்றத்தின் சார்பிலும் தனிப்பட்ட சார்பிலும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் ஐயா. இப்பொழுது அவர்களுடைய கேள்விகளையும் பதில்களையும் எடுத்துக்கொண்டு மன்றத்தினர் உங்களை சந்திக்க காத்திருக்கிறார்கள் என்று நினைக்கிறேன். அன்மியூட் பண்ணி உங்கள் கேள்விகளை கேட்கலாம் அல்லது உங்கள் கருத்துக்களை இப்ப ஐயாவிடம் தெரிவிக்கலாம். ஐயா, நான் ஒரு கேள்வி ஐயா, ஒரு கருத்து. சொல்லுங்க ஐயா. நீங்க ஆரம்பிக்கும் பொழுது இந்த மன நிர்வாணம் அதை பற்றி விளங்கப்படுத்தி நாங்கள் கண்டினியூ பண்ணீங்க. அப்ப அந்த இப்ப சொன்ன அவ்வளவு, இப்ப அங்க அந்த பேர்கள் அவ்வளவும் சொன்னீங்க, அவ்வளவும் அது அற்ற நிலை மன நிர்வாணம். அப்ப
அந்த மன நிர்வாணம் வரைக்கும் தான் இறைநிலை, அடுத்த இறைநிலை. ம் அப்படி பார்க்கும் பொழுது இந்த நீங்கள் அந்த அந்த பேர்களை பற்றி சொல்லிக்கொண்டு வரும் பொழுது கர்வத்தை பற்றி சொல்லும் பொழுது இந்த அது இல்லாவிட்டால் இப்போ பெரிய பெரிய வளர்ச்சிகள், பொருளாதார வளர்ச்சி, பெரிய பெரிய பிஸ்னஸ்கள் அப்படி இப்படிலாம் வரைக்க பார்த்தால் அந்த ம் கர்வம் தான் அதை கொண்டு போகுது, ம் அந்த வளர்ச்சியை. அதே ஒரு பக்கம் சொன்னீங்க. ம் அப்போ இதை சுருக்கமாக பார்க்க ஒன்று சுத்த வழி, இருப்பு நிலை. ம் அடுத்தது இயக்க நிலை, பிரபஞ்சம். அப்போ அந்த சுத்த வழி என்று போகைக்க அது மன நிர்வாணமாக விடும். அந்த சுத்த வழியில் போகைக்க ம் இப்போ இருப்பு நிலையில் வரைக்க இந்த போய் ஓகே. அப்படின்னு பார்க்க ஐயா, இந்த இயற்கை இந்த நியதி பிரபஞ்சம் இயங்கும் வரைக்கும் இந்த இவ்வளவு இருந்தே ஆகணும். ம் ரைட். அப்போ என்னுடைய கேள்வி என்று சொன்னால், இதுக்குள்ள அப்போ இவ்வளவு இருந்தே ஆகும், அதுக்குள்ள இவ்வளத்தையும் படித்து தப்புறவை தப்பிக்கொள்ளுங்கோ. ஆனால் இல்லையா, அதான் ஐயா ஆமாம்மா ஐயா உங்கள்கிட்ட ஆரம்பத்தில் உங்கள்கிட்ட கணக்கெல்லாம் கேட்டுக்கொண்டு வரணும். அதுலேருந்து தான் எனக்கு இது இப்படி சிந்தனை கொண்டு வந்ததுன்னு சொன்னால், நான் இதெல்லாத்தையும் சொல்லுவேன், சரியே, அது உங்களை பொறுத்த விஷயம். அதை கஷ்டத்தையும் இதெல்லாம் ஈஸியான காரியம் மட்டும் இல்லை, அதையும் சொல்கிறீங்க. அந்த நிறைவான வாழ்க்கையும் சொல்கிறீங்க, எல்லாம் சொல்லிக்கொண்டே வாரீங்க, சரியே. அப்பையா என்ற கருத்தில் படைக்குன்னு சொன்னால், இவ்வளத்தையும் படித்து முதலாவது மனிதன் ஒரு நிறைவான வாழ்க்கையை அதுக்கு வரவணும். ம் அது வந்து கொண்டு போக மற்ற படியெல்லாம் அப்படியே படிப்படியாக போய் கொண்டிருக்கும். ம் அதையா என்னுடைய சிந்தனை, அது சரியாக தெரியல. இரண்டா ஐயா, நான் இதை பற்றி கணக்கு சிந்திச்சு பார்த்து நான் ம் இந்த இயற்கை விடாத ஐயா, அது ஈஸியான காரியம் இல்லை. எனக்கு சில நேரத்தில் யோசிக்க பார்க்குறது என்றால், இந்த இயற்கை இப்போ சில 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 கும்பிங்களை நான் இப்போ அந்த ஓடிட்டு போய் கன்னடங்களில் பார்த்துருக்குறேன். ம் கன பேர் வேலை செஞ்சுருப்பாங்க, சிலருக்கு வேலையே இருக்காது. ஆனால் அந்த மேனேஜராக இருக்கிறவர் ஏதோ உருவாக்குவார் என்று அவனை பிஸியாக வச்சிருக்கவனு சொல்லி, அவனை ம் ஃப்ரீயாக விட்டால் வேறு பிரச்சனைன்னு சொல்லி அந்த அப்படியே நடந்துகிட்டு இருக்கும். ம் உதாரணமாக நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னு சொன்னால், நான் இப்போ இங்கே ஒரு இடத்தை வேலை செய்யும் பொழுது அந்த வேலை குறைஞ்சி இல்லைன்ற உடனே ம் அவங்க தேவையில்லாத ஒரு பெரிய வீரண்டா அது முடிக்கவே முடியாது. அப்படி இல்லை உங்களுக்கு சொல்கிறேன் நான். அப்போ எனக்கு தெரிஞ்சபடியினால இப்போ அதனால் தெரியும், ஓரளவுக்கு இப்படி ஒவ்வொருத்த வேலை செய்தபடியாக தெரியும். அப்போ நான் அந்த நிலையெல்லாம் நம்ம வேலையெல்லாம் பார்த்து பார்த்து விளையாடிட்டு இப்போ வரைக்கும் அவங்க வேலை முடிஞ்சாச்சா அவ்வளோதான், அங்கே போவாங்க, அங்கே ம் பெருசாக ஒன்றும் இல்லை. அதே மாதிரி தான் இந்த இயற்கையை பார்த்தேன், நான் பிரபஞ்சம் உருவாக்கி வந்துட்டேன். ம் அதுபடியால் உங்களையெல்லாம் பிஸியாக வச்சிருக்க வேணும். அந்த இதில் ஐயா என்ன சிந்தனை, இப்போ நான் பல பக்கத்தால் சிந்திச்சு பார்க்குறது ஐயா, அதுக்கு காரணம் உங்களுடைய சிந்தனைகள் தான். அது உங்களுடைய சிந்தனை ஆரம்பத்தில் கேட்டுக்கொண்டு வந்தான்னா அது எல்லாத்தையும் வச்சு 4 பக்கத்தாலும் பார்க்க அப்போ இந்த இயற்கை அப்படி எல்லாரையும் பிஸியாக வச்சிருக்குது. அந்த நான் இவ்வளோத்தையும் செய்வேன், இதுக்குள்ளாலும் கூட கெடுத்தனை இருந்தால் தப்பிக்கோ போய்க்கொள்ளுங்க, ம் என்னய்யா. ஆமா அப்போ இந்த ஞானியெல்லாம் எல்லாரும் அந்த வழியை சொல்லின, இதுதான் வழி. ஆமா மாயையிலிருந்து வெளிவருவதற்கான வழிதானே மார்க்கம். ஆமையா, அதான் ஐயா. ஆனா ஐயா சுலபமான காரியம் இல்லையா? சுலபம் இல்ல, சுலபம் வந்து எல்லாரும் வந்திருப்பாங்க இல்லையா? ஆமையா, ஆமையா, வாழ்வாழ்வு ஐயா. வாழ்க்கை ஐயா, ஒரு கடினமான பாதை. ஆமையா, சரியா, கரடுமுரடான பாதையம்பாங்க பைபிள்ல. எஸ். வேற யாராவது கேள்விகள், கருத்துகள்? இந்த ஜனாய்யா இருக்கிறார். ஜனாய்யா போன ஞாயிற்றுக்கிழமை சின்ன உரை நடக்கும் பொழுது அவர் கண்ணீரம் கையெழுத்தி கொண்டிருந்தவர் பேருந்து கேட்டவர் சொன்னார், அடுத்த வகுப்பில் கேட்கணும்னு சொல்லி. ஜனாய்யா அப்போ அதை கேட்குறேன்னா நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்க ஐயா, நாங்களும் கேட்கலாம், டைம் இருக்கு. ஜனாய்யா இல்லை, அவரை காணில. ரைட் ஐயா, விடுங்க நாங்கள் என்ன சொன்னால் அவர் பொண்ணுகளை நடக்க கணேரமாக கையெழுத்தி கொண்டு வந்தவர் விட்டுட்டார். அவர் ஜனாரையா இருக்கிறார், ஆனா மியூட் பண்ணிருக்கு, மியூட் பண்ணியிருக்கு. அப்போ அவருக்கு அது தேவையில்லை நினைக்கிறேன். ரைட், ஓகே, தட்ஸ் ஃபைன். ஓகே, தட்ஸ் ஃபைன். சரிம்மா, கண்டிப்பாக. ஓகே ஐயா, அப்போ நாங்கள் இத்துடன் நிறைவு செய்துக்கலாமா? வாழ்வாமுடன். இதுவரை நேரமும் எமக்கு
அறிவின் பல பேர்கள் என்ற ஞானக் களஞ்சிய கவிதையை அழகாக விளக்கி புரிய வைத்த எமது முதுநிலை பேராசிரியர் பழனிச்சாமி ஐயா அவர்களுக்கு அனைவருமாக துரிய நிலையிலிருந்து எமது வாழ்த்துக்களை தெரிவித்து விடுவோம். அனைவரும் துரிய நிலைக்கு வாருங்கள். பேராசிரியர் அருள்நிதி பழனிச்சாமி ஐயா அவர்கள் பழனிச்சாமி ஐயா அவர்களின் உடல் நலம், மனவளம், பொருளாதார வளம், ஐயா அவர்களின் அன்பு குடும்பம், பேராசிரியர் அவர்களின் வேதாத்திரிய தொண்டு, வாழ்க வளமுடன்.